إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا فقال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وخير الحديث حديث محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ஜனீத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் அன்பும் அருளும் நமக்கெல்லாம் வாழ்வியல் வழிகாட்டியாக வந்த சத்திய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிநின்று வாழ்ந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅ ஏகத்துவ கொள்கை உலகத்தில் எடுத்து சொல்லிய நல்லறிஞர்கள் நம் எல்லோரும் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நலவை நாடுகிறானோ அவர்களுக்கு மார்க்க ஞானத்தை வழங்குவான் என நபிகள் அவர்களுடைய வாக்குறுதிக்கு இணங்க இந்த மார்க்க நிகழ்ச்சியின் மூலமாக பல்வேறு மார்க்க செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கத்தோடு நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம் என்று சொன்னால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கெல்லாம் நலவை நாடியிருக்கிறார் என்றுதான் அர்த்தம். எனவே இந்த நல்ல வேளையில் இங்கே பேசப்படக்கூடிய செய்திகளை பேசுகிற நாளும் கேட்கக்கூடிய நீங்களும் இயன்ற அளவு நம்முடைய வாழ்வில் கடைபிடித்து வாழ அல்லாஹ் அருள் செய்ய வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய உரையை நான் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே நன்றி மறவாதே என்கின்ற தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக மனிதர்களுடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடக்க வேண்டிய பல்வேறு நல்ல பண்புகளில் ஒன்றுதான் நன்றி செலுத்துதல். இந்த நன்றி செலுத்துதல் என்கின்ற இந்த பண்பை பொறுத்தவரையில் அதை நாம் இரண்டு வகையாக பிரிக்கலாம். ஒன்று, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன், அவன் செய்த உதவிக்காக, அவன் செய்த உபகாரத்திற்காக ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி. இன்னொன்று, ஒட்டுமொத்த மனித சமூகமும் படைத்த இறைவனுக்கு செலுத்தக்கூடிய நன்றி கடன். இப்படி நன்றி என்பதை நாம் இரண்டாக பிரித்தால், மனிதர்களாக இருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில் இப்பொழுது கடைபிடிக்கக்கூடிய நன்றி என்று சொன்னால், ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் இருக்குது. இதுல ஓரளவு ஏன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட சொல்கிறார்கள், யார் ஒருவர் இன்னொரு சகோதரர் அவர் செய்த உபகாரத்திற்காக வேண்டி நன்றி செலுத்தவில்லையோ அவர் அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்தியவனாக ஆக மாட்டார் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அந்த அடிப்படையில இயல்பாகவே இன்று நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு பண்பு என்று சொன்னால், யாராவது ஒருவர் நமக்கு ஒரு நல்ல காரியத்தை செய்கிறார், ஒரு உபகாரத்தை செய்கிறார் என்று சொன்னால் அவருக்கு நான் நன்றி சொல்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். வண்டியில போகிறோம், போகின்ற பொழுது நம்முடைய வாகனத்திலிருந்து ஏதாவது ஒரு பொருள் தவறி விழுந்து விட்டது. நாம் கீழே இறங்குவதற்கு முன்னால் வேற ஒரு சகோதரர் வந்து அதை எடுத்துக் கொடுக்கிறார். உடனே நம்ம நன்றின்னு சொல்றோம், நன்றி ஜஸாக்கல்லாஹ், ஆனா அவங்களுக்கு சிறந்த பணத்தை தரணும் என்று அவருக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில எந்த ஒரு மனிதர் நமக்கு உபகாரம் செய்தாலும் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்ற அந்த விஷயத்தை புரிந்து அதை நாம் செயல்படுத்துகிறோம். ஆனா இந்த விஷயத்தை எந்த அளவுக்கு செயல்படுத்துகிறோம், ஒரு மனிதன் சக மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி விஷயத்துல எந்த அளவுக்கு பேணுதலாகவும் எந்த அளவுக்கு
சரியான முறையிலும் அந்த செயல்பாட்டை நாம் கடைபிடிக்கிறோமோ அதே போல படைத்த ரஹ்மானுடைய விஷயத்துல, நம்மை படைத்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் விஷயத்துல நாம் எந்த அளவிற்கு நன்றி கடன் செலுத்துகிறோம் என்று பார்த்தோம்னு சொன்னா, வல்லநாயனான அல்லாஹ்வே சொல்லி காட்டுகிறான், மனிதன் இறைவன் விஷயத்தில் நன்றி கெட்டவனாக இருக்கிறான். 100வது அத்தியாயத்தினுடைய 6வது வசனம், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். மனுஷனுக்கு அதை செய்யலாம் செய்யலாம், ஒரு சிலர்கள் அதை கூட செய்ய வருவதில்லை, அது வேற விஷயம். பெரும்பாலும் மனிதர்கள் சக மனிதனுக்கு செய்யக்கூடிய உபகாரத்திற்கு நன்றி செலுத்துகிறோம். ஆனால் இறைவன் சொல்கிறான், இறைவன் விஷயத்தில் ரப்பு விஷயத்துல மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் அப்படின்னு சொன்னா, நாம் அல்லாஹ் விஷயத்துல நன்றி செலுத்தக்கூடியவர்களாக இருக்கிறோமா? இறைவனுக்கு நன்றி உணர்வோடு நாம் நடந்து கொள்கிறோமா என்று பார்த்தால் நிச்சயமாக இல்லை. மனிதன் நன்றி கெட்டவன் என்று சொல்வதற்கு முன்னால் குதிரை இருக்கலாம், குதிரை, அந்த குதிரையினுடைய சில பண்புகள் மீது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்தியம் இதை சொல்கிறார். இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன் என்று அல்லாஹ் சொல்கின்ற பொழுது அதற்கு முன்னால ஒரு சில விஷயங்களின் மீது அல்லாஹ் சத்தியம் செய்கிறார். குதிரையை பற்றி அல்லாஹ் பேசுறார். வல் ஆதியாதி தபஹா ஃபல் மூரியாதி கதஹா ஃபல் முகீராதி சுபஹா ஃபஅஸர்ன பிஹி நகஆ ஃபவஸத்ன பிஹி ஜம்ஆ. இத சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன். என்ன சொல்றான் அல்லாஹ்? குதிரையின் மீது என்ன சத்தியம் எழுதுகிறான்? குதிரைக்கு சில பண்பு இருக்கு. அந்த பண்பை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன செய்யறான்னா அந்த 100வது அத்தியாயத்துல விவரிக்கிறான். குதிரை என்னதான் செய்யும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகின்ற பொழுது, அதிகாலையில் இருந்து செல்வவற்றின் மீது சத்தியமாக, தூசியை கிளப்பி விட்டு செல்வவற்றின் மீது சத்தியமாக, தீப்பொறியை பரப்ப விடுவதன் மீது சத்தியமாக, எதிரிகளை படைக்குள் சென்று தாக்கக்கூடிய அந்த பிராணியின் மீது சத்தியமாக என்று குதிரைக்குள்ள அந்த தன்மையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றார். மூச்சு தெளிக்க ஓடக்கூடிய அந்த பிராணியின் மீது சத்தியமாக, குதிரையினுடைய 5 தன்மைகளை அல்லாஹ் சொல்றார். சொல்லிட்டு அடுத்த செய்தி என்ன செய்தி? இன்னல் இன்சான லிரப்பிஹி லகனூன், மனிதன் இறைவனுக்கு நன்றி கெட்டவனாக இருக்கிறான். இறைவனுக்கு நன்றி கெட்டவனுங்கிறத நேரடியாகவே சொல்லலாம். அதற்கு முன்னால வேகமாக செல்வவற்றின் மீது சத்தியமாக, புழுதியை கிளப்பி விட்டு செல்வவற்றின் மீது சத்தியமாக, தீப்பொறியை பறக்க விட்டு செல்வவற்றின் மீது சத்தியமாக, மூச்சு தெளிக்க ஓடக்கூடிய பிராணியின் மீது சத்தியமாக, எதிரி படைக்குள் சென்று எதிரிகளை தாக்கக்கூடிய பிராணியின் மீது சத்தியமாக மனிதன் நன்றி கெட்டவன். ஏன் அல்லாஹ் சொல்றானா, இந்த விஷயத்துல அல்லாஹ் நமக்கு ஒரு செய்தி உணர்த்துறான். ஒரு 5 அறிவு கொண்ட ஒரு ஜீவராசி, அதற்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு கூட மனிதனுக்கு இல்லை என்பதை அல்லாஹ் சுட்டிக்காட்டக்கூடிய வகையில தான் குதிரையை பத்தி அல்லாஹ் என்ன செய்யறான், பேசுறான். குதிரைங்கிறது எவ்வளவு வேகமா செல்லுது, அதிகாலைகளே எடுத்துச்சது, ரொம்ப சுறுசுறுப்பான கால்நடைகள்ல ஒண்ணு குதிரை தான். குதிரையை மிஞ்சிய சுறுசுறுப்பு எதுக்குமே கிடையாது. அது மாதிரி மற்ற பிராணிகள் மாதிரி அதிகமான நேரம் உறங்கக்கூடிய பிராணியும் குதிரை கிடையாது. சிறிது நேரம் செய்யும், அப்படி கீழே குழந்தைக்கும் வேற தயாரா இருக்கும். எந்த நேரத்திலும் தன்னுடைய எஜமான் நம் மீது ஏறி அமருவான் என்ற உணர்வோட இருக்கணும் குதிரை. அந்த பிராணி ஒரு 5 அறிவு ஜீவன், அதற்காக வேண்டி கொடுக்கக்கூடிய அந்த பொருள் காணம் போன்ற சிறிதளவு அவன் போடக்கூடிய அந்த உணவை உட்கொண்டு விட்டு அந்த எஜமானனுக்கு முழுக்க முழுக்க விசுவாசமாக இருக்கக்கூடிய இந்த 5 அறிவு படைத்த ஜீவனுக்கு இருக்கக்கூடிய நன்றி உணர்வு மனிதனுக்கு இல்லை. நல்லா சொல்றான், அந்த அளவுக்கு மனிதன் நன்றி கெட்டவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான்னு சொன்னா, நாம இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோமா இல்லையா? எவ்வளவு உபகாரத்தை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். இறைவன் நமக்கு செய்த அருள்கொடையை எடுத்து பாருங்க. இன்னைக்கு நாம சில சக நண்பர்களுக்கு நமக்கு உதவி செய்த பலருக்கு நாம நன்றி செலுத்துறோம் இல்லையா? அவருடைய உபகாரத்தையும் இறைவன் நமக்கு செய்த உபகாரத்தையும் ஒப்பிட்டு பார்க்க முடியுமா? ஒப்பிடவே முடியாது. நமக்கு பிறகு செய்யக்கூடிய உபகாரத்தை நீ சொல்லிடலாம். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருந்தேன், இந்த வருஷத்துல இந்த நாள்ல ஒரு மிகப்பெரிய கஷ்டத்துல இருந்தேன், அந்த நேரத்தில் எனக்கு இவர் வந்து உதவி செய்தார் என்று சொல்லலாம். ஒரு மனிதன் செய்த ஓரிரண்டு உதவிகளை, ஓரிரண்டு
வழங்கிய அந்த உபகாரத்தை கணக்கிட நேரிட்டால் கணக்கில் அடங்காது நல்லா சொல்றான். அதை கட்டுப்படுத்த முடியாது, அதை கணக்கிட முடியாத அளவுக்கு இறைவன் ஏராளமான வேறு உபகாரத்தை மனிதர்களுக்கு வழங்கி இருக்கிறான் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றாங்க. அவர் உபகாரத்துக்கு நாம நன்றி செலுத்துறோமா இல்லையா? எப்படி எல்லாம் வந்து இறைவன் மனிதர்களுக்கு உபகாரம் செய்திருக்கிறான். எந்த அளவிற்கு சொன்ன நம்முடைய உடல் ரீதியிலான உபகாரத்தை எடுத்துக்கோங்க. நம்முடைய உடல் அமைப்பில் இறைவன் செய்த அருட்படை, இறைவன் நம்முடைய உடல் அமைப்பில் அவர் செய்த உபகாரத்தை நாம் கொஞ்சம் சிந்திச்சு பார்த்தோம்னு சொன்னா நம்மளை வந்து அப்படியே மெய் சிலிர்க்க வைக்கணும். அந்த அளவிற்கு உண்டான ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம்முடைய உடல் ரீதியாக தந்திருக்கான். எந்த அளவிற்கு பாருங்க, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சூரத்துல் பலத் என்கின்ற அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், மனிதனுக்கு 2 கண்களை நான் தரவில்லையா? அலம் நஜஅல் லஹு ஐனைன். இறைவன் மனிதனுக்கு செய்த உபகாரங்களில் ஒரு சிலவற்றை பட்டியலிட்டு இதை மாத்திரம் நீங்க சிந்திச்சு பாருங்க. நல்லா சொல்றான், அலம் நஜஅல் லஹு ஐனைன். மனிதனுக்கு நான் 2 கண்களை தரவில்லையா? கண் எவ்வளவு ஒரு அற்புத பாருங்க, எவ்வளவு ஒரு பாக்கியம். அதை கண்ணில்லாதவர்களுடைய அந்த சிரமத்தை பார்க்கும்போது அல்லாஹ் நமக்கு தந்தால் அந்த அருட்படையினுடைய விரும்பை நமக்கு புரியும். ஒரே ஒரு நாள் நமக்கு கண்ணு தந்திருக்கிறான் அல்லாஹ். ஒரே ஒரு நாள் கண் தெரியாதவர்கள் மாதிரி நம்ம நடக்கணும்னு முயற்சி பண்ணி நடக்க முடியுமா? கண்ணை கட்டிட்டு நீங்க காலையில் இருந்ததுல இருந்து நான் நைட்டு உணவு செல்கின்ற வரையிலும் கண்ணை மூடிக்கிட்டே எல்லா வேலையும் செஞ்சு பார்ப்பேன் என்று செய்ய முடியுமா? 1 மணி நேரம் 2 மணி நேரத்துல எங்காவது இடத்துல முட்டி மோதி உடம்புலாம் காயமாயிடும். முடியாது. ஒரு கண்ணுங்கிறது மிகப்பெரிய அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பேரருள். ஒரு ஆளை பார்க்கிறோம், அவரை பார்த்து ஒரு சபையில ஒருவரை பார்க்கிறோம், அவரிடத்துல பேசுகிறோம், சிறிது நேரம் கழித்து அந்த சபை கலைகிறது. பிறகு அந்த மனிதரை பல வருடங்களுக்கு பிறகு பார்க்கிறோம். சாதாரண மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நடைமுறை விஷயங்களை சொல்றேன். ஒரு சபையில ஒரு ஆளை பார்க்கிறோம், அப்பதான் அவர் நமக்கு அறிமுகமாகிறார். பிறகு அந்த சபை கலைக்கப்படுகிறது. நீண்ட நாளைக்கு பிறகு திரும்பவும் அவரை சந்திக்கிறோம். முதலில் அவரை பார்த்த மாதிரியான தோற்றம் அவருக்கு இருக்காது. ஏதாவது கொஞ்சம் மாற்றம் இருக்கு. ஒரு 10 வருஷத்துக்கு பிறகு 15 வருஷத்துக்கு பிறகு அவரை சந்திச்சோம்னு சொன்னார், முதல்ல பார்த்ததை விட ஏதாவது மாற்றம் இருக்கும். அவருக்கும் நம்மை பார்க்கும் போது நம்மை ஏராளமான மாற்றம் அவருக்கு தென்படும் உடல் ரீதியாக. ஆனால் பார்த்த சில வினாடிகளிலேயே இந்த கண்ணு முதல்ல பார்த்த அதே கண்ணு திரும்ப அவரை பார்க்குது. சில வினாடிக்கு என்ன செய்து நம்முடைய மூளைக்கு தகவல் அனுப்புது, இவரு 10 வருஷத்துக்கு முன்னாடி அந்த இடத்துல பார்த்து சந்திச்சவரு. எவ்வளவு ஒரு பாக்கியம் பாருங்க, எவ்வளவு வேலையை செய்யுது. சில வினாடிகள் அந்த தகவலை சொல்லிடுறது. உடனே விசாரிக்கிறோம், நல்லா இருக்கீங்க, நாங்க பார்த்தோமே இருக்கிறீங்க, விசாரிக்கிறோமா இல்லையா? இப்படி கண் என்கின்ற ஒரே ஒரு உறுப்பின் மூலமாக அல்லாஹ் நமக்கு செய்திருக்கக்கூடிய உபகாரத்துக்கு நாம காலம் முழுக்க நன்றிகளை செய்தாலும் சரி, அதற்கு ஈடாகாது. இது அல்லாஹ் சொல்லி காட்டுறார், அலம் நஜஅல் லஹு ஐனைன். 2 கண்களை நான் உங்களுக்கு தரவில்லையா? ஒலிசானன், ஒரு நாவை தரவில்லையா? நாக்குங்கிறது அந்த பொருள் வந்து சுவையை உணரக்கூடியது. சாப்பிட்டு ஒரு சின்ன ஒரு குடி கல்லு தட்டினால என்ன செஞ்சது? குடியதா இல்லையா? எவ்வளவோ அள்ளி போடுறோம் சோத்துல, சாம்பார் அதுதான் ஊத்தி குழைச்சி அடிக்கிறோம், கொத்தமல்லி கீரை தக்காளி அதுதான் போகுது, இதெல்லாம் போயிட்டே இருக்குது. இடையில வேற ஏதாவது ஒண்ணு குறுக்கு, இது உள்ள போகக்கூடிய பொருள் இல்லை, இது வெளியே போக வேண்டியது அப்படின்னு நமக்கு சொல்லுதுல, டக்குன்னு ஒரு முடி மாட்டுது, உடனே செஞ்சது தட்டுப்படுது. ஒரு சின்ன ஒரு பொடி கல்லு மாட்டுது, உடனே செஞ்சது தட்டுப்படுது. நாம சாப்பிடக்கூடிய உணவு பதார்த்தங்களுடைய பல வகையான சுவைகளை உணர்த்துது. இது புளிப்பு, இது இனிப்பு, இது கசப்பு, எல்லாவற்றையும் அந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதம் தான் நமக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நாள். அது மாத்திரமா? மொழி பேசுறோம், நாக்குனால பேச முடியுமா? வாய் மட்டும் இருக்குது. நாக்கு இருந்தே சிலர்கள் பேச முடியாம இருக்கிறாங்க. ஊமையா இருக்கக்கூடியவர்
சொல்லி காட்டுறான். இதெல்லாம் நான் உனக்கு தந்திருக்கம்பா, இதெல்லாம் மிகப்பெரிய அற்புதம், மிகப்பெரிய அற்புடை, மிகப்பெரிய பாக்கியம். ஆனா மனித ஒரு 10 லட்சம் ரூபாய் அவன் கையில கொடுத்து அவன் கையில கொடுத்து என்னப்பா வச்சுக்க அப்படின்னா அல்ஹம்துலில்லாஹ் நிறைய பறக்க செஞ்சிருக்கிறான், நிறைய தந்திருக்கிறான். இறைவன் செய்த உபகாரங்களிலேயே மனிதனை உபகாரமாக வளர்த்திட்டவர்கள் இறைவன் நினைக்கல. காசு இருந்தா அல்லாஹ் நல்லா வச்சிருக்கிறான், காசு பணம் இருந்தா அல்லாஹ் நான் நன்றி கடன் பட்டிருக்கிறேன் என்ன சொல்றான். காசு பணத்தை ஓரங்கட்டு உன் உடலிலே இருக்கக்கூடிய அந்த உறுப்புகளை சிந்தித்துப்பார். அது எவ்வளவு பெரிய அற்புதமானது, அது எவ்வளவு பெரிய பாக்கியமானது. பல மொழிகளை பேசுறோம், ஒரே மனுஷன் தான், ஒரே நாட்டு தான், 4 லாங்குவேஜ் தெரியுது வைங்க. இந்த 4 லாங்குவேஜையும் வெளியில கொண்டு இது நாட்டு தானே. தமிழ் தான் வருது, இந்தியா தான் வருது, உருது வருது, இங்கிலீஷ் வருது, என்னென்ன மொழி அவன் கற்றிருக்கிறானோ எல்லா மொழியையும் வெளியே கொண்டு வருது ஒரே நாட்டு தான். இங்கிலீஷ் பேசுறதுக்கு வேற நாட்டை வைக்கிறான் இல்லையே, வேற வேற மொழியை மாற்றி பேசுறதுக்கு சேனல் மாத்த மாதிரி நாட்டை மாற்ற முடியுமா? மாத்துறான் இல்லையே. ஒரே நாட்டில் இருந்து எவ்வளவு மொழிகளை மனிதன் பேசுகிறான். அதுல மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு நல்லா சொல்றான். நீங்கள் பேசக்கூடிய மொழிகளில் இருந்து பல அத்தாட்சிகளை நான் வைத்திருக்கிறேன் நல்லா சொல்றான். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஒரு இசாரன் நாம் என்கின்ற அருள்படை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா? ஒரு ஷஃபத்தைனி 2 உதவிகள். நாக்கை சொல்லிட்டு அடுத்து முதலை சொல்றான். முதல்ல கண்ணு சொல்றான், பிறகு நாக்கை சொல்கிறான், பிறகு உதடை சொல்கிறான். 2 உதடுகள், ஒரு நாவையும் 2 உதடையும் நான் உனக்கு தரவில்லையா? நாக்கை மாத்திரத்துக்கு உதவி நாட்டாலும் பேச முடியாது, உதவி கிடையாது. அந்த உதவி இல்லாத அந்த வாய், ஒரு மனிதனுடைய வாயில உதவிக்கிறேன்னு சொன்னா அது ஒரு கற்பனை செஞ்சு பாருங்க, எவ்வளவு கொடுமையா இருக்கும் பார்க்கறதுக்கு, எவ்வளவு அருவருப்பா இருக்கும். நாக்கு தான் இருக்கு, உதவி கிடையாது, பல்லு மாத்திரம் இறங்கல இருக்குது. அது பார்க்கறதுக்கு எவ்வளவு விகாரமா இருக்கும், ஒரு அருவருப்பா இருக்காது, தோற்றமே அருவருப்பா இருக்காது. அல்லாஹ் சொல்றான், ஒரு நாவையும் 2 உதடையும் நான் தந்திருக்கிறேன். நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடு உள்ள தடுது என்னது? உதவிதான் கொண்டு போய் உள்ள தடுது, முழுக்கிறோம் இல்லையா? நாக்கு உதவி எல்லாம் சேர்ந்துதான் அந்த பொருளை உள்ள அனுப்பி வைக்குது. உதவிகள் நீங்க வாயை கையில் எடுத்து அப்படி உள்ள திணிச்சு கையால தள்ளி உள்ள தள்ளி விடணும். நாக்கு இல்ல, உதவி இல்ல, வெறும் வாய் மட்டும் முண்டமா இருக்கு வைங்க, பல்லு இருக்குது, சாப்பாடு எப்படி உள்ள போகும்? கையில் எடுத்து உள்ள தள்ளணும், அல்லது கரண்டியில் அடி உள்ள என்ன செய்யணும்? தொண்டைக்குள்ள போடணும். அல்லாஹ் சொல்றா 2 உதவி தந்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி, இப்படி நான் உனக்குள் ஏராளமான பாக்கியங்களை தந்திருக்கிறேனே, அதற்கு நீ நன்றி செலுத்த வேண்டாமா? அதற்கு நீ நன்றி செலுத்த, உடல் ரீதியாக ஏராளமான பாக்கியங்களை அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான். அது மாத்திரமா, நாம சாப்பிடக்கூடிய உணவு ரிஸ்க், அல்லாஹ் நமக்கு ரிஸ்க் தந்திருக்கிறான்ல, வாழ்வாதாரம். இது எங்கிருந்து வருது? காய்கறிகள் எப்படி வருது? அரிசி பயிர் பச்சைகள் எப்படி வருது? இது என்னைக்காவது நீங்க சிந்திச்சிருக்கீங்களா? அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், ஃபல் யன்துரில் இன்சானு இலா தஆமி, மனிதன் சாப்பிடக்கூடிய உணவை சிந்தித்து பார்க்கணும். நம்ம சாப்பாடுல என்ன சிந்திப்போம் தெரியுமா? போன தடவை வாங்கின சாப்பாடை விட இந்த தடவை கொஞ்சம் டேஸ்ட் கம்மி. நம்ம சாப்பாடு சிந்திக்கிறது எதுவா இருக்குன்னா, போன தடவை வாங்கின சாப்பாட்டை விட இந்த தடவை வாங்கினத கொஞ்சம் சோத்துல ருசி கம்மி, சாம்பார்ல புளிப்பு கூட, கறியில் அது கூட இது கூடன்னு சொல்லி அந்த செய்திருக்கக்கூடிய உணவு பதார்த்தங்கள் உள்ள குறைகள் என்னன்னு நாம சிந்திப்போம். இனிமேல் உங்களை கொடுக்கவே கூடாதுப்பா, பங்கு சொல்வது விளம்பரம் வந்தா இவங்கிட்டயே போயிடக்கூடாது அப்படின்னு நினைப்போம். அதை நம்ம சிந்திக்கிறது. உணவை பற்றி சிந்திக்க கூடாது எல்லாம் சொல்றான். மனிதன் சாப்பிடக்கூடிய உணவை சிந்தித்து பார்க்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லிட்டு, அண்ணா நீ திங்கிற அரிசி இருக்குது, அது எப்படி வந்துச்சு அப்படி பார்க்கலாம். சோறு எப்படி டேஸ்டா இருக்கு, கறி எப்படி டேஸ்டா இருக்கு, அதை சொல்லல. நீ சோறு சமைச்சு சாப்பிடுற அரிசி அது எங்க இருந்து வந்துச்சு, அது எப்படி கிடைச்சு, அது செய்ய முடியுமா? தயார் பண்ண முடியுமா? தயார் பண்ண கண்டுபிடிச்சிருவா, சமையலுக்கு கொஞ்சம் நாள் வருமா? சைனாக்கார அரிசி பிளாஸ்டிக்ல போட்டா கீழே போட்டா ரப்பர் மாதிரி ஊதுன்னு சில பொருளைகள் அனுசரிச்சு கிளம்பி ஓடிச்சா இல்லையா? திரும்பி போகும். அல்லாஹ் சொல்றான், எவ்வளவு இன்ஸ்டால் வீணா ஆகும் மனிதன் பாருங்க. அந்த உணவுக்கு அது விளைச்சலாகி விளைந்து வருவதற்கு தண்ணீர் இருக்கிற அண்ணா சபபுனல் மா சப்பா, அதை நான் வாயிலிருந்து நான்
நாம சொல்ற அந்த மரத்தை வச்சு விவசாயம் பண்ணி வேலை பண்ணி நான் தான் என்ன செஞ்சேன், தண்ணியெல்லாம் வரப்புக்கு மாற்றி செஞ்சேன்னு நாம சொல்றோம். நீ தண்ணி ஊத்துற, நீ போர் போட்டு மோட்டர் வழியா தண்ணி ஊத்துற, அந்த தண்ணி எங்கிருந்து வருதுன்னு கேட்கிறாங்க. நீ தயார் பண்ணதா அது? என்ன அதெல்லாம் எப்படி சொல்லிட்டா, தண்ணியை வந்து நான் மேல ஊத்துறேன்னு, நான் தானே போர் போட்டு இறச்சிட்டு இருக்கிற தண்ணிய அப்படி நினைக்காத. நீ போர் போட்டு இறச்சி ஊற்றிய கீழே இருந்து வரக்கூடிய தண்ணி அது நான் மேல இருந்து ஊத்துறதுன்னு நல்லா சொல்றோம். அண்ணா சமர்ப்பதன்மா அசப்பா சும்ம சத்தத்தின் அளவா சத்தா. நீ போட்டிய அந்த விதை அது எப்படி பூமியை நாம் பிளக்க செய்து அதை வெளியே வர செய்து நல்லா சொல்றோம். பூமியை பிளந்து அது வெளியே வருது. நீ வந்து அந்த விதையை போடும்போது நீ தான் பூமியை செய்த தோன்ற. நாம பேசும்போது விதையை போட உள்ள போயிருமா? ஒரு தண்ணிக்குள்ள கலை போடுற மாதிரி விதையை பூமிக்குள்ள போயிட்டா நம்ம மேல போட்டா அதுவா கீழே போய் அதுவா விதைஞ்சி வந்துடும். அது சாத்தியமா? அப்படி நடக்குதா? ஒரு சின்ன விதையை உள்ள வைக்கிறதுக்கு தோன்றோம். கடப்பாறை வச்சு தோன்றோம், தோன்ற முடியல. ஒரு ஜனாசா வணக்கம் பண்ணதுக்கு எவ்வளவு தோன்றாங்க. சமீபத்தில் கூட ஒரு ஜனாசா நம்ம ஊர்ல அவர் வந்து கொரோனா வியாதி இறந்து போயிட்டாங்க தோன்றோம். அவன் 11 அடி தோன்றாங்க. என்ன செய்வேன், நான் ஜனாசா கொண்டு போய் தருவேன். அவன் ஜனாசாவை சொல்றான் 6 அடிக்கு மேல பெரிய பாறை தோண்ட முடியல. புனித உணவு போட்டு ஓடி போயிட்டான். இதுக்கு மேல எங்களால் தோண முடியாது. நீ தோண்டினாலும் சரி, அடக்கம் பண்ணாலும் சரி, போட்டு போனாலும் சரி, எனக்கு தெரியாதுன்னு போயிட்டான். பெரிய பாறை தோண்ட முடியல. மனிதன் வந்து எதை பூமிக்குள் செய்வதாக இருந்தாலும், பூமிக்குள் எதை ஊடுவதாக இருந்தாலும், எதை வைப்பதாக இருந்தாலும் அவன் தான் தோண்ட வேண்டும். உள்ளப்பட தானா போயிடாது. அப்படி தோண்டி அவன் வைக்கிறான். அப்படி வைக்கக்கூடிய பொருள் மேல வருத. நீனா தோண்டி மேல கொண்டு வந்து நல்லா இருக்கிறான். நீ விதைய வச்சலப்பா, அது வெடிச்சு அந்த கதிரை முளைச்சு மேல வருதப்பா, அது நீனா வளர்ச்சியா? நீ வச்சு தோண்டி தோண்டி பார்த்துட்டே இருக்கியா? மேல வருதா? மேல வருது, இன்னும் தோண்டுவோம், மேல வருது, அப்படியே தோணேன். அல்ல இருக்கிற சும்மா சத்தத்தினால் ஆழ்ந்த சத்தா அதை நாம் தான் பிளந்தோம் சொல்றாங்க. பூமியை பிளந்து பிளந்து வர்றது கூட பெரிய பாரத. ஒரு பூமியை பிளந்து வெளியே வரதா இருந்துச்சுன்னா, ஒரு கடுமையான அந்த கரடுமுரடான அந்த பூமி, மணல் பாங்கான பூமியை வளர்ந்துகிட்ட ஒரு பொருள் வெளியே வருதுன்னா அந்த பொருள் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஆனா அது ஸ்ட்ராங்காவும் இல்லை. லேசா கொஞ்சம் கசைப்பட முடிவு. அதோட திரும்ப ரெண்டாவது செய்யணும், தோண்டி வேற ஏதாவது விதையை போடணும். அப்படிதான் அது வெளியே வருது. ஒரு சின்ன மெல்லிய ஒரு பொருள் நீ உள்ளே தோண்டி வைக்கிறாய். அதற்கு நாம் தண்ணீரை மேலே இருந்து ஊத்துகிறோம். அதை நாம் பூமியை பிளந்து அதை நான் மேலே கொண்டு வந்து உழைக்க செய்கிறோம். அப்பா அதிலிருந்து ஏராளமான தானியங்கள் முளைக்கிறது. கனிவெட்டுகளாக இருக்கட்டும், திராட்சை பேருந்துகளாக இருக்கட்டும், பூமியில் இருந்து விளையக்கூடிய எதுவாக இருக்கட்டும், இது இந்த சட்டப்பை நான் வச்சிருக்கேன் நல்லா சொல்றான். விவசாயி நான் பாடுபட்டேன், பாடுபட மாட்டுக்கிறது இல்லை. இதுவெல்லாம் செய்பவன் யார்? நீ சாதாரண ஒரு கிலோ அரிசி சாப்பிட்டு போயிருந்த அல்லா சொல்ற, நீங்கள் உண்ணக்கூடிய உணவை சிந்தித்து பாருங்கள். இன்னொரு இடத்துல அல்லா சொல்ற, நீங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீர் சொல்ற அது மேலே இருந்து நாம் இறக்கணும்னு சொல்றோம். மேலே இருந்து நாம் இறக்கணும். நாம் நினைத்திருந்தால் அதை உப்புநீராக மாற்றி வைப்போம். நீங்க குடிக்கக்கூடிய தண்ணி கூட உப்பு தெரியாம என்ன செய்யறது? குடிக்க முடியும்? மனசை வாழ முடியுமா? இருந்து நாம் உங்களுக்கு நீங்கள் பருகக்கூடிய தண்ணீரை தருகிறோம். அஃபரஐத்தும் மா தஸ்ரபூன், அஃபரஐத்துமுல் மா அல்லதி தஸ்ரபூன், நீங்க குடிக்கக்கூடிய தண்ணீரை செஞ்சு பாருங்க. அன்தும் அன்சல்துமூஹு மினல் முஸ்லிம் அம் நஹ்னு முன்சிலுன், வானத்திலிருந்து நீங்க மேல இருந்து வர வச்சீங்களா அது நான் வர வச்சேன்? நான் நினைத்திருந்தால் அது உப்பு தண்ணியா இருப்பேன். உப்பு தண்ணியை குடிச்சு மனசு வாழ முடியுமா? உப்பு தண்ணி தண்ணி குடிக்கணும்பா. ஏன் உப்பை திருட்டு மனசு இருக்க முடியாது. அவர் திங்கிற உப்பை வந்து அவர் குடிக்கக்கூடிய தண்ணீரே உப்பா இருந்தா, உப்பை தின்னா தண்ணி குடிக்கணும். குடிச்சாதான் என்ன செய்யும்? அது வந்து சரியாகும். அந்த உப்பை இருக்காம என்ன செய்யும்? சரியாகும். அதனால உப்பை தின்னா என்ன செய்யணும்? தண்ணி குடிக்கணும். அப்படி பாம்பு சொல்லுவாங்க. ஆனா இவங்க குடிக்கிற தண்ணீரே உப்பா இருக்குது. நான் மேலே இருந்து இறக்கிய தண்ணீரை உப்பு தண்ணியாக இருந்தா வாழ முடியுமா? இப்படி மனிதனுக்கு இறைவன் செய்த எண்ணற்ற அருட்கொடைகள் உடல் ரீதியாக, உலகியல் ரீதியாக
தட்டுப்பாடு இல்லாமல் நல்லா செய்யறாங்க. லாக்டவுன், இந்த லாக்டவுன் காலத்தில் கூட பல ஊர்களையும் சாப்பாட்டுக்கு வழி இல்லை. பெரிய பெரிய பணக்கார கையில காசு இருந்து வாங்குறதுக்கு போக முடியாது, வெளியில போக முடியாது. சென்னை எடுத்துக்குவோம், நம்ம ஊர் மாதிரியான கழுகுடி, லூசான கழுகுடி அங்கே கடுமையான கழுகுடியாங்க. நம்ம ஊர்ல ஏதாவது அப்பப்போ கடையை திறந்தா 6 மணினா 8 மணி வரைக்கும் இருக்க முடியும். இப்படியெல்லாம் கடையை திறந்து தேவையான பொருட்களை வாங்கிட்டு நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம். நீங்க சென்னை போன்ற பெருநகரங்கள்ல கழுகுடி, பயங்கரமான கழுகுடி, காசுக்கு வாங்க முடியல, நினைத்ததை சாப்பிட முடியவில்லை. செல்வந்தர்களுடைய நிலை என்ன? நினைத்ததை சாப்பிட முடியவில்லை. இப்படி நிலை. ஏழைகள் சாப்பிடுவதற்கு பொருளாதாரம் இல்லை, துட்டு இல்லை, எதையாவது வாங்கவே முடியும். அப்படிப்பட்ட நிலை. இப்படி இந்த லாக்டவுன்ல மட்டும் சாப்பாடு உணவில்லாத நிறைய இருந்துச்சு. ஏராளமான தொண்டு நிறுவனங்கள், இயக்கங்கள், அரசியல் அமைப்புகள் எல்லாரும் செஞ்சா ஏழைகளின் மக்களுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தாங்க. நம்ம ஊர்ல சாப்பாடு அந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருந்துச்சா பாருங்க. நமக்கு நம்ம வெளியே விட்டுருவோம். நாம ஒவ்வொரு மனிதரும், ஒவ்வொரு அந்த குடும்பத்துடைய தலைவரும் நம்ம வீட்டுல சாப்பாடு பிரச்சனை இருந்துச்சான்னு சிந்திச்சு பாருங்க. உணவுல அசௌகரியங்கள் இருக்குன்றத இன்னும் சொல்ல போனா நம்ம லாக்டவுன்ல தான் ரொம்ப சுகபோகமான சாப்பாடு தான் சாப்பிடுவோம். லாக்டவுன்ல சுகபோகமான சாப்பாடு. அது என்ன, சமைச்சு இல்ல, சமைச்சு போய் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடுவோம். விதவிதமான பங்கு சாப்பாடுகள், பல வகையான விளம்பரங்கள், நம்ம பேரையே கேட்காத புதிய புதிய உணவுகள்லாம் செஞ்சிச்சு வந்துச்சா இல்லையா, எல்லாத்தையும் சாப்பிட்டோம். அப்படி சுகபோகமான சாப்பாடு சாப்பிட முடியாது. இந்த அளவுக்கு எல்லாம் நம்ம வச்சிருக்கிறாங்க. உணவு தட்டுப்பாடு இல்லாத எல்லாம் நமக்கு தந்திருக்கிறாங்க. நல்லா சொல்லி காட்டுகிறாங்க. நான் தான் மனிதர்களுக்கு வாழ்வாதாரத்தை வழங்குகிறேன். அல்லாஹ் யபசுத்து ரிஸ்க லிமன் யஷாஉ வ யக்திர். தான் நாடியவருக்கு அல்லாஹ் வந்து விசாலமாக கொடுக்கிறான், தான் நாடியவர்களுக்கு குறைத்து கொடுக்கிறான் என்று அல்லாஹ் சொல்கிறானே. இப்பேற்பட்ட ஒரு இக்கட்டான சூழ்நிலையிலும் கூட பொருளாதார தட்டுப்பாடு, உணவு தட்டுப்பாடு என்கின்ற நிலையில் ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பிரச்சனையிலும் கூட நமக்கு அல்லாஹ் தட்டுப்பாடு இல்லாத உணவு தந்தானே அப்படின்னு நம்ம இன்னைக்கா சிந்திச்சிருக்கிறோமா? இந்த சிந்தனை வந்துட்டாலே நன்றி உணவு வந்துடும். இதை சிந்திச்சாலே நன்றி உணவு வந்துடும். நபித்தோழருடைய காலகட்டத்துல, சஹாபாக்கள் காலகட்டத்துல எவ்வளவு பொறுமை. அவங்க லாக்டவுன்லயா இருந்தாங்க, ஒரு நிமிடம் எழுதாங்க, சாப்பாடு நல்லா இருந்துச்சு. சாப்பாடு இல்லாத நேரம், வழி, உணவு, மிகப்பெரிய ஒரு கொடுமை, பசி, பட்டினி, ஒரு நேர சாப்பாட்டுக்கு வழி இல்லை, உடுத்திய ஒரு ஆடைக்கு வேறு ஆடை இல்லை. அந்த அளவுக்கு கொடுமைகள், வறுமையினுடைய அந்த போரப்பிடிகளை சிக்கி தவிர்த்தவர்கள் நபிகள் நாயகம், அந்த தோழர்களும். ஒரு சஹாபியும் ரசூலுல்லாஹ் வந்து கேட்பாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு ஒரே ஒரு ஆள் தான் இருக்குது தொழுகைக்கு வர்றதுக்கு, அதை நான் போட்டு தொழுக வந்தா என் மனைவி தொழ முடியாது, என்ன செய்யறது? அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அவள் குல்லிக்கும் சௌபானி, எங்க எல்லாத்துக்கும் 2 ட்ரெஸ்ஸா இருக்கு அப்படின்னா, எல்லாரும் அதே தான். உங்களுக்கு ஒரு ஆளுனா எங்களுக்கு ஒரு ஆளு தான். நீங்க நம்ம விதவிதமான ஆளா வச்சிருக்கோம். ட்ரெஸ், பேண்டுக்கு மேட்சான சட்டு, ஒரே பேண்ட் இது மேட்சா போன மாதிரி 5 வகையான சட்டுகள். இப்படி ஆடைகள் குறைவில்லை, உணவுக்கு குறைவில்லை. என்றாவது உணவிற்காக வேண்டிய அல்லாஹ்விடத்துல கையேந்தி நம்ம துஆ செஞ்சிருக்கோமா? செஞ்சு பாருங்க, அல்லாஹ் எனக்கு தட்டில்லாத உணவை தான் அப்படி எங்கேயா கேட்டுருக்கோமா? யா அல்லாஹ் எனக்கு உணவே இல்லை, உணவை தான் அப்படி கேட்டுருக்கோமா? உலகத்துல அகிலத்திற்கு அருள்கொடையாக அனுப்பப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளவர்கள் அகிலத்திற்கே ஒரு அருள்கொடை என்று அல்லாஹ் சொல்கிறான். அப்படிப்பட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம மிகப்பெரிய ஒரு பசியினுடைய கொடுமை, இந்த கொடுமையில நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரு கரம் ஏந்தி அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்றாங்க. அல்லாஹும்ம அர்ஸுக் ஆலு முஹம்மதின் கூத்தா, தேவா முகமதுடைய குடும்பத்திற்கு நீ உணவு தருவாயாக. இன்னைக்கா உணவு கேட்டு நம்ம பிரார்த்தனை செஞ்சிருக்கிறோமா? அந்த நிலையில அல்ல நம்ம வச்சாலும் இல்ல, அந்த ஒருவேளை சாப்பாடு இல்லை, அதுக்காக அல்லாஹ்ட்ட கையேந்தி பிரார்த்தனை செய்யறேன். அந்த நிலையில் அல்லாஹ் நம்மை வைத்தானா, நம்மை விட உயர்வான, நாம் உயிரை விட மேலாக மதிக்கக்கூடிய அகிலத்தின் அருள்கொடை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் ஒருவேளை சாப்பாட்டுக்கு வழி இல்லை, படைத்த ரஹ்மானிடத்திலே கையேந்தி அல்லாஹ் மர்ஸுகு ஆல முஹம்மதின் கூத்தா, இறைவா இந்த முகமதுடைய குடும்பத்துக்கு ஒருவேளை சாப்பாடு இருக்கா கேட்டாங்க. அந்த நிலையை நமக்கு
நன்றி மறந்தவன் அல்லாஹ் சொல்றானே, அப்படிப்பட்ட நன்றி கெட்டவனாக நாம இல்லாம அதிகம் இறைவனுக்கு நன்றி செலுத்தணும். சாதாரணமா எல்லா நபிமார்களும் இறைவனுக்கு முழுக்க முழுக்க நன்றி செலுத்தக்கூடியவனாக இருந்தார். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் நன்றி செலுத்தினார்கள் இறைவனுக்கு. எறும்பு கூட்டில இருந்து எறும்புகள் வெளியே சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிற சுலைமான் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் போறாங்க. எறும்பு பட்டாளங்கள் போகிறது. அதில் வரக்கூடிய ஒரு எறும்பு மற்ற எறும்புக்கு தகவல் கொடுக்குது. சுலைமானும் அவருடைய பட்டாளர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் நம்முடைய பொந்துக்குள் போய் நுழைந்து விடுவோம் என்று சொல்லக்கூடிய, அது பேசக்கூடிய அந்த பாஷையை கேட்கக்கூடிய வல்லமை அல்லாஹ் சுலைமான் நபிக்கு கொடுத்திருந்தார். அது எவ்வளவு பெரிய பாக்கியம்! அது இதை கேட்ட மாத்திரத்திலே சிரிச்சாங்க. சுலைமான் நபி சிரித்துவிட்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார். தேவா, இன்றைக்கும் நான் உனக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறேன். எனக்கும் என்னுடைய தந்தைக்கும் நீ செய்திருக்க அந்த உபகாரம் இருக்கிறேன், அதற்கு நான் நன்றி உள்ளவனாக இருக்கணும் என்று இடத்திலே நான் பிரார்த்தனை செய்கிறேன் என்று சுலைமான் நபி கேட்டார்கள். இந்த சூரத்தில் நம்ரில் அல்லாஹ் சொன்னார். நபிமார்கள் கேட்டார்கள். நீண்ட நாட்கள் தள்ளாத வயது வரையிலும் குழந்தை இல்லாமல் குழந்தைக்காக வேண்டி அல்லாஹ்விடத்திலே கையேந்தி மன்றாடி கடைசி காலகட்டத்தில் அல்லாஹ் ஒரு குழந்தை கொடுத்தார். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கொடுத்தார் இஸ்மாயில், இஸ்ஹாக்கு. அதுக்கு பிரார்த்தனை செய்தார். அல்ஹம்துலில்லாஹ் இஸ்மாயில் அவருடைய இஸ்ஹாக் இப்ராஹிம் எல்லாத வயதில் அல்லாஹ் எனக்கு குழந்தை தந்தானே, அப்படிப்பட்ட இறைவனுக்கே எல்லா புகழும். அவன் சாப்பிடு அல்ஹம்துலில்லாஹ் எத்தனை சரியா சொல்றோம். சாப்பிட்டு முடித்த மாத்திரத்திலேயே இந்த உணவை தந்த இறைவனுக்கு எல்லா புகழும். என்னைக்கா சொல்லியிருக்கிறோமா? நமக்கு ஏதாவது ஒரு உணவு தருகிறார், அவருக்காக வேண்டிய ஒரு பிரார்த்தனை. அல்லாஹ்வு பாரிக் லஹும் ஃபீமா ரஸக்தஹும் வஃபிர் லஹும் வர்ஹம்ஹும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நமக்கு உணவு தந்ததற்காக பிரார்த்தனை. அது நாம் அவருக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். நாம் உணவு அருந்திவிட்டு அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய அந்த பிரார்த்தனை இது அல்லாஹ் என்ன செய்யறான்? புரிஞ்சுக்கலாம். பெருசா நம்ம ஒன்றும் எதிர்பார்க்கல. நீ மனசு என்ன செய்வான்? எதிர்பார்ப்பான். சலாம் சொல்லணும், சலாம் சொல்லணும். என்ன பார்த்தா சலாம் சொல்லணும். போனா பாருங்க, 10 வருஷத்துக்கு முன்னாடி வேலை இல்லாம ஆதிக்கிட்டு இருந்தான். கஷ்டப்பட்டு நான் ஒரு பெரிய கம்பெனியில் சேர்ந்துட்டேன். நீங்க ஒரு பெரிய மேனேஜர். பார்த்தா ஒரு சலாம் கூட சொல்ல மாட்டேங்கிறான். சொல்லவா இல்லையா? ஒரு சின்ன ஒரு உபகாரம் செய்தால் அதற்கு காலமெல்லாம் நன்றி கடனாக இருக்க வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமே. நாம் பிறந்தது முதல் கொண்டு நாம் இறக்கின்ற வரையிலும் நமக்குள் நம்முடைய உடல் ரீதியாக நம்முடைய உலகியல் ரீதியாக எண்ணற்ற அறுப்படையை தந்திருக்கிறானே, அவருக்கு நாம் எந்த அளவுக்கு நன்றி கடன்பட்டிருக்கிறோம்? நன்றி செலுத்துதா என்ன? அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவர்கள், காலமெல்லாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனுக்கு அவர்கள் செய்த அந்த நன்றியை எப்படி வெளிப்படுத்தினார்கள் தெரியுமா? தொழுகையின் வாயிலாக வெளிப்படுத்தினார். தொழுகை பல வகையில் வெளிப்படுத்தினார். நமக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அருள்படை தந்திருக்கிறான், நிறைய பொருளாதாரம் தந்திருக்கிறான். ஒரு 2 ஆடு வாங்கி அறுத்து ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், இதுவும் நன்றி கடன் தான். 4 பேருக்கு தர்மம் செய்யறோம், அதுவும் நன்றி கடன் தான். எதுவுமே இல்லை, குறைந்தபட்சம் நாம செய்யக்கூடிய வணக்க வழிபாடு இபாதத் தொழுகை, அதன் மூலம் நாம் என்ன செய்யறோம்? அல்லாஹ் தொழுகையின் மூலமாக அதிகம் நன்றி கடன் நன்றி செலுத்தலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த அளவிற்கு இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருந்தார்கள் என்ற ஒரு செய்தி இப்னு ஹிப்பான் என்கின்ற ஹதீஸ் நூல்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தா என்கின்ற ஒரு நபித்தோழர் அவங்க சொல்றாங்க, நானும் உபைத் இப்னு உமைர் என்று சொல்லக்கூடியவரும் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறோம். நானும் இன்னொரு நபித்தோழர் 2 பேரும் என்ன செய்றோம்? ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா போறோம். போய் ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு செய்தி கேட்கிறோம். ரசூலுல்லாஹ் பத்தி ஒரு செய்தி. என்ன செய்தி அப்படின்னு சொன்னா, அக்பிர்னா பிஅஜப ஷையின் ரஅய்தஹு மின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களிடத்தில் அவருடைய வாழ்க்கையில நீங்க பார்த்த ஒரு ஆச்சரியமான ஏதாவது விஷயம் மட்டும் சொல்லுங்க. ரசூலுல்லாஹ் நீங்க கண்ட ஒரு விஷயம், ரொம்ப ஆச்சரியமான விஷயம், அது நீங்க அப்படி ஒரு விஷயம் எது இருந்தா நீங்க பார்த்தா சொல்லுங்க அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ ஆயிஷா நாயகம் சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய வீட்டிலே தங்கி இருக்கக்கூடிய ஒரு இரவு அவங்க என்ன அழைச்சாங்க. யா ஆயிஷா, ஆயிஷாவே தரீனி அத்தஅபுதுல் லைலா லிரப்பி, இந்த இரவு முழுக்க நான் அல்லாஹ்வை வணங்குவதற்கு எனக்கு அனுமதி தரணும் அப்படின்னு கேட்டாங்க. மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது. மனுஷனுக்கு பல்வேறு கடமைகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை, கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, இப்படி பல்வேறு கடமைகள் இருக்குது. மனைவிக்கு செய்ய வேண்டிய சில கடமைகள் இருக்குது. இரவு முழுக்க தொழ வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆயிஷா நாயகிட்ட கேட்கிறாங்க, தரீனி அத்தஅபுதுல் லைலா லிரப்பி. உடனே ஆயிஷா நாயகி சொல்றாங்க, வல்லாஹி இன்னி லா உஹிப்பு குர்பக் உஹிப்பு மா சபக. உங்களுக்கு எதுல மகிழ்ச்சி இருக்குமோ அதுதான் எனக்கு இருக்குது, மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க. சொன்ன மாத்திரத்திலே ஃபகாம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சென்றார்கள். ஃபதஹர, அவர்கள் உது செய்தார்கள். சும்மா காம யுஸல்லி, பிறகு அவர்கள் அல்லாஹ்வுடைய தக்பீர் கட்டி தொழுதார்கள். ஃபலம் யஸல் ஹத்தா யுகி ஹத்தா பல்லத ஹஜ்ரஹு. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தக்பீர் கட்டி தொழுதாங்க. தொழும்போது தொழுகையிலே அழுகிறாங்க, அழுதுட்டே தொழுறாங்க. கண்ணீர் வடிகிறது. அவர்களுடைய அந்த கண்ணீர் தாடியை நனைக்கிறது. பிறகு என்ன செய்யறாங்க? தொழுகிறாங்க. சும்மா காமை சொல்லி ஃபலம் யஸல் யுகி ஹத்தா பல்லத ஹஜ்ரஹு. அந்த தாடியில் இருந்து நனைந்து வடிந்த தண்ணீர் மடியை நனைத்து விட்டது. மடியில தண்ணீர் நனைச்சு. பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் தொழுகையை நிறுத்தவில்லை. ஃபலம் யஸல் ஹத்தா யுபதி பத்தல் அர்த ஃபஜா பிலால். மடியில அந்த தண்ணி நனைஞ்சி அப்படி தலையில விழுது. யாராவது அப்படி நம்ம ஆண்டு பார்த்துக்கிறோம் உலகத்துல? ரொம்ப கடுமையா அழுவாங்க. அவர்களுக்கு ஏற்பட்ட இழப்பிற்காக, துன்பத்திற்காக கடுமையாக அழுது புலம்பக்கூடியவர்களை பார்த்திருக்கிறோம். ஆனால் எந்த மனிதனையும் நம்முடைய வாழ்க்கையில அவர் அழுத அழுகை, அவருடைய தாடியை நனைத்து, அவர்களுடைய மடியை நனைத்து, பூமியில் ஓடுகின்ற அளவிற்கு அழுத சொல்றாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் இந்த அளவிற்கு தொழுகையில் இறைவனை அழுது கொண்டே நின்று வணங்கிக் கொண்டிருந்தார்கள். எந்த அளவிற்கு சொன்னா பகிர தொழுகைக்கு, சுபு தொழுகைக்கு வாங்க சொல்ல விழாமல் இருக்கிறார்கள். அந்த அளவுக்கு நின்று தொழுகிறார்கள், அழுது தொழுது இருக்கிறார்கள். அந்த நேரத்துல இவங்க சொல்றாங்க, ஆயிஷா ரலியல்லாஹு சொல்றாங்க, உங்களுக்கு தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நீங்க செய்த பாவங்களை எல்லாம் அல்லாஹ் மன்னிச்சிருக்கானே. யா ரசூலல்லாஹ் லிமன் தபுக்கி, ஏன் அழுகிறீங்க? வகத கஃபரல்லாஹு லக மா தகத்தம வ மா தஅக்கர். உங்களுடைய முன்பின் பாவங்கள் எல்லாம் மன்னிச்சிட்டான் அல்லாஹ். இந்த அங்கீகாரம் யாருக்குமே கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த அனைத்து பாவங்களையும், நீங்கள் செய்துவிட்ட பாவங்களையும் மன்னித்து விட்டேன், இனிமேல் எந்த பாவத்தை செய்தாலும் அதையும் மன்னித்து விட்டேன் என்ற அளவிற்கு அல்லாஹ் உங்களை சொல்லியிருக்க, நீங்க இப்படி அழுகணுமா, இப்படி கால் கிடக்க கால் நீங்க என்று தோணுமா அப்படின்னு கேட்கிறாங்க. அந்த கேட்ட கேள்விக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரே பதில், அஃபலா அக்கூன அப்தன் ஷக்கூரா, இறைவனுக்கு நான் நன்றியுள்ள அடியானாக இருக்க வேண்டாம். நீங்க சொன்னீங்களே என் முன்பின் பார்த்து அல்லாஹ் மன்னிச்சுட்டான், இதெல்லாம் அல்லாஹ் எனக்கு செய்த பேர் உபகாரம் என்று சொன்னால் அவனுக்கு நான் ஒரு நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டாமா என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். தொழுகையின் வாயிலாக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். 5 நேர தொழுகைகள் சரியாக தொழுவதோடு சேர்த்து முன்பின் சுன்னத்தான தொழுகைகள், உபரியான தொழுகைகள், நமக்கு தொழுகை என்று எதுவெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறதோ அந்த தொழுகையில் அதிகமாக கவனம் செலுத்தி நாம் தொழுதோம் என்று சொன்னால் இது தொழுகையின் வாயிலாக நாம் இறைவனுக்கு செய்யக்கூடிய நன்றி கடன். இப்படி நாம நன்றி செலுத்துறோம், நாம இறைவனுக்கு நன்றி செலுத்துற, நன்றி மறந்து நன்றி கெட்டவனாக இருக்கிறோம். மனுஷனே ஏதாவது போகிறாங்க, சிந்திச்சு பாருங்க. ஒரு மனுஷன் அவனுக்கு நன்றி கடன், நன்றி உபகாரத்தோடு நடக்கல என்ற மாத்திரத்திலே இந்த அளவுக்கு கோபப்படுறான், வெறுக்கிறான், அவனை ஏதாவது ஒரு பரிமாணம் நினைக்கிறான். ஒரு மனிதன் சில மனிதனுக்கு செய்ய வேண்டிய நன்றி கடன் விஷயத்திலே இந்த அளவுக்கு நடந்துகிறான்னு சொன்னான். படைத்த ரஹ்மானுக்கு நாம் எவ்வளவு நன்றி கடன் பட்டிருக்கின்ற பொழுது நன்றி மறந்தவர்களுக்காக நாம் திருந்தோம்னு சொன்னா அல்லாஹ் எச்சரிக்கை செய்கிறான். அவனை கடுமையான முறையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்ம எச்சரிக்கை செய்கிறான். என்ன எச்சரிக்கை? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான்,
ஒயிறு தாழ்த்த ரப்புக்கும் லயின் ஷகர்தும் லஅஸீதன்னக்கும். நான் உங்களுக்கு செய்த உபகாரத்திற்கு நன்றி செலுத்தினீர்கள் என்று சொன்னால் அதிகமா தருவேன். நீங்க நன்றி செலுத்த நான் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். என்னவெல்லாம் உங்களுக்கு நான் தர வேண்டுமோ அனைத்தையும் நான் தந்து கொண்டே இருப்பேன், நீங்க நன்றி செலுத்தும் காலமெல்லாம் என்று சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றார், வலயின் கஃபர்தும் இன்ன அதாபி லஷதீத், என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும் சொல்றார். நன்றி மறந்தால் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கும். அல்லாஹ் ஒரு மனிதனையோ ஒட்டுமொத்த சமூகத்தையோ மிகப்பெரிய ஒரு வேதனைக்கு அல்லாஹ் உள்ளாக்குகிறான்னு சொன்னா பல்வேறு காரணங்கள். அதில் ஒரு காரணம் நன்றி கெட்ட சமுதாயமாக இருந்தார்கள். அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான். சூரத்துல் நிசால கூட அல்லாஹ் சொல்றான், மா யஃஅலுல்லாஹு பிஅதாபிக்கும், அல்லாஹ் உங்களை தண்டிக்கிறதுக்கு என்ன நேர்ந்தது. அல்லாஹ் இருக்கிறான், மனுஷனை அடியானை தண்டிப்பதற்கு, அல்லாஹ் தண்டிப்பதற்கு அல்லாஹ்விற்கு என்ன நேர்ந்து விட்டது. இன் ஷகர்தும் ஆமன்தும், அவன் ஈமான் கொண்டு எனக்கு நன்றி உணர்வோடு இருந்தான்னு சொன்னா நானே அவனை தண்டிக்க வழங்குகிறேன். ஒட்டுமொத்த உலகம் மிகப்பெரிய ஒரு சோதனைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கிறது சொன்னா, இது கூட உலக மாணவர்கள் எல்லோரும் ஒரு வகையில் இறைவனுக்கு நன்றி மறந்து இருக்கிறோம். நன்றி சரியான முறையில் இறைவனுக்கு நன்றி செலுத்தாதனுடைய விரைவு அல்லாஹ்வுடைய இந்த வேதனை கூட நாம் என்ன செய்யலாம். அல்லாஹ் என்ன சொல்றான், அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திட்டே இருந்தேன், நானே அவனை அடிக்க போறேன், நானே அவனை வேதனைக்கு உள்ளாக்க போகிறேன், நானே அவனை தண்டிக்க போகிறேன், நீ நன்றி மறந்தாய் என்னுடைய தண்டனை வந்துவிட்டது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்னு சொல்றார். இறைவனுக்கு முழுக்க முழுக்க நாம் நன்றி உள்ள அடியானாக இருக்க வேண்டும். அவர் செய்த உபகாரத்தை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் குர்ஆனை எடுத்து போதி பாருங்க. இறைவன் நமக்கு செய்த அற்புதம் எப்படியெல்லாம் பேசுகிறார். நம்முடைய உடல் ரீதியாக நமக்கு செய்த வளங்களை அல்லாஹ் எப்படியெல்லாம் பேசுகிறார். உலகில் ரீதியாக அல்லாஹ் நமக்கு வழங்கிய அந்த மிகப்பெரிய பேரு அருள்படைகளை எப்படியெல்லாம் புகழ்ந்து பேசுகிறார். இதையெல்லாம் சிந்தித்தோம்னு சொன்னார், நம்மை அறியாமல் இடம் புரியாத ஒரு இணையற்ற நம்ம இடத்துல வரும். காலமெல்லாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக நாம் இருக்கும். நாம் இதற்கு அல்லாஹ் துஆவும் செய்யணும். நன்றி உள்ள அடியானாக இருக்கிறதுக்கு அல்லாஹ் உதவி செய்யும். முதல்ல எல்லாவற்றுக்கும் உதவி செய்யக்கூடியவர் அல்லாஹ் தான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் முஆத் இப்னு ஜபல் என்ற ஒரு நபித்தோழர் அவர்கிட்ட அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, இன்னி நான் உஹிப்புக யா முஆத், முஆதே உன்னை நான் ரொம்ப நேசிக்கிறேன். சொன்ன மாத்திரத்திலே ஃபகுல்து வஅன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், நான் சொன்னேன் அல்லாஹ்வுடைய தூதர், அல்லாஹ்வுடைய தூதரே நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க முதல்ல தன்னுடைய நேசத்தை வெளிப்படுத்துகிறார்கள். முஆத் இப்னு ஜபல் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் சொல்றாங்க, இன்னி உஹிப்புக யா முஆத், முஆதே உன்னை ரொம்ப நேசிக்கிறேன். உடனே திரும்ப நான் மறுகணமே நான் சொன்னேன், வஅன உஹிப்புக யா ரசூலல்லாஹ், நானும் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்திலே ஃபகால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் என்னிடத்திலே ஒரு செய்தி சொன்னார்கள், நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன்ல, நீங்களும் என்ன ரொம்ப நேசிக்கிறீங்கல்ல, நான் ஒரு செய்தியை சொல்றேன், அதை நீங்க காலமெல்லாம் நீங்க அதை கடைபிடிச்சு வரணும் சொல்றாங்க. சொல்லிட்டு ஒரு செய்தியை சொல்லி கொடுக்குறாங்க, ஃபலா ததஅ அன் தகூல ஃபீ குல்லி ஸலாத்தி ரப்பி அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக வ ஹுஸ்னி இபாதத்திக. நபிகள் நாயகம் சொல்லி கொடுக்குறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு, சரதான தொழுகை, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு நீ இப்படி சொல்லணும். என்ன சொல்லணும்? அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக, இறைவா உன்னை நினைப்பதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும். உன் நினைப்பு எனக்கு வரணும், உன்னை பற்றி உண்டான சிந்தனை எனக்கு வரணும், அதற்கு நீ தான் எனக்கு உதவி செய்யணும். அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக வ ஷுக்ரிக, நீ செய்த உபகாரத்துக்கு நான் நன்றி செலுத்தணும், அதுக்கு நீ தான் என்ன செய்யணும், எனக்கு உதவி செய்யணும். ஹுஸ்னி இபாதத்திக, உன்னை அழகிய முறையில் வணங்கி வழிபடுவதற்கு நீ தான் உதவி செய்யணும். தொழுகையை முடிச்சுட்டு நம்ம கேட்க வேண்டிய பல்வேறு பிரார்த்தனைகள் ஒன்று, அல்லாஹ்வுடைய தூதர் முஆத் இப்னு ஜபல் என்ற அந்த நபித்தோழருக்கு அவர் நட்பை வெளிப்படுத்தியதின் பின்னணியில ஒரு செய்தியை சொல்றாங்க, நீங்க என்னைக்குமே இதை விட்டாதீங்கன்றார். ஃபலா ததஅ, நீங்க விட்டு விடாதீர்கள், அந்த தகூல ஃபீ குல்லி ஸலாத்தின், ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும், எந்த தொழுகைக்கு பிறகும் ஓதாமல் இருந்து விடாதீர்கள். இப்படி சொல்லுங்க, அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரி, இறைவா உன்னை நினைப்பதற்கும் வ ஷுக்ரி, இறைவா நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கும், ஹுஸ்னி இபாதத்திக், உன்னை அழகிய முறையில்
நாம் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்த வேண்டும் சொன்னா, நன்றி உள்ள அடியாராக வேண்டும் சொன்னா, அதற்கு இறைவன் நமக்கு உபகாரம் செய்ய வேண்டும். எனவே இது மாதிரியான பிரார்த்தனை இல்லை. தொழுகைக்கு பிறகு அதிகம் கேட்கும். இறைவனுக்கு காலமெல்லாம் நன்றி உள்ள அடியாராக இறைவன் சொல்கிறானே, யார் நன்றி மறக்கிறானோ அவன் என்னுடைய வேதனை கடுமையாக இருக்கு சொல்றானே, அப்படிப்பட்ட இறைவனுடைய வேதனைக்கு உள்ளாக்கப்பட்டவர்களாக நாம் ஆகிவிடாமல், நாம் பிறருக்கு எப்படி உபகாரம் செய்கிறோமோ, நாம் நமக்கு ஒருவர் உபகாரம் செய்கிறார் அவருக்கு நாம் பிரதிபலன் செய்கிறோமோ, இதைவிட பல மடங்கு இறைவன் நமக்கு செய்த உபகாரத்திற்காக வேண்டி நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். தொழுகையின் வாயிலாக, இபாதத்துகளின் வாயிலாக, தானதர்மங்களின் வாயிலாக, இறைவனுடைய கட்டளைக்கு முழுமையாக கட்டுப்படுவதன் வாயிலாக நாம் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியாராக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் கடவுள் புரிவானாக. நாளை மறுமையில் உயர்வான சுத்தமான ஃபிர்தௌஸ் என்கின்ற சுத்தத்தின் நுழையக்கூடிய நசீபை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. நாம் எதையெல்லாம் பேசினோமோ, எதையெல்லாம் கேட்டோமோ, அதெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடித்து நடப்பதற்கு ஒரு அர்த்தம் நமக்கு அருள் செய்வானாக.